அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கும்பகோணத்தில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச எழுந்தபோது தொண்டர் குறுக்கீடு செய்ததால் அந்த கள ஆய்வுக் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கும்பகோணம் அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச எழுந்தபோது தொண்டர் ஒருவர் குறுக்கீடு செய்தார். கட்சி தொண்டர்களின் குறைகளை கேட்க வேண்டும் என கூறி ஒருவர் மேடையில் ஏற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கும்பகோணத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், காமராஜ் முன்னிலையில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றது. இந்த கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச எழுந்தபோது தொண்டர் ஒருவர் குறுக்கீடு செய்தார். கட்சி தொண்டர்களின் குறைகளை கேட்க வேண்டும் என கூறி ஒருவர் மேடையில் ஏற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள ஆய்வுக் கூட்ட மேடையில் ஏற முயன்ற அதிமுக தொண்டரை கீழே இறக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதிமுக தொண்டர்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்ய வேண்டும் என கள ஆய்வுக் கூட்ட மேடையில் தொண்டர் ஒருவர் முறையீடு செய்தார். கள ஆய்வுக் கூட்ட மேடையில் ஏற முயன்ற அதிமுக தொண்டரை கீழே இறக்க முயன்றதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமலிங்கம். வணக்கம் ராமலிங்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். 26ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலுக்கான அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் இன்று கும்பகோணத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திண்டுக்கல் சீனிவாசன், பி தங்கமணி, காமராஜ், மனோகரன் என உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் தலைமை தாங்கினர். அந்த கூட்டத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த அதிமுக உறுப்பினர் அம்பிகாவதி என்பவர், இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், தலைவர்கள் மட்டுமே பேசுகின்றனர், தொண்டர்களின் உரிமைகளை, அவர்கள் குறைகளை கேட்பதில்லை என வாக்குவாதத்தில் அவர்கள் குறைகளையும் கேட்க வேண்டும் என அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. இதற்கிடையே அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்த அம்பிகாபதி என்ற தொண்டரை அங்கிருந்து கூட்டத்திலிருந்து வெளியேற்ற தள்ளுமுள்ளு நடைபெற்றது. இவ்வாறு இந்த தள்ளுமுள்ளில் அந்த இடமே பரபரப்பான சூழல் நிலவியது. இந்த கூட்டத்தில் இருந்திருந்த பெண்கள் அனைவரும் அங்க பதட்டமான சூழலில் இருப்பதாக கருதி இங்கே ஒரே பதட்டம் ஏற்பட்டது. அந்த அம்பிகாவதி என்ற தொண்டரை அந்த கூட்டத்திலிருந்து அங்கிருந்து வெளியேற்றினர். பின்னர் அமைச்சர்கள் அந்த அம்பிகாவதி குறைகளை கேட்க வேண்டும், அவர்கள் குறைகளை கேட்பதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என உறுதியளித்து அந்த கூட்டத்தில் பேசி அங்கிருந்து அந்த நபரை வெளியேற்றது